கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு அமௌண்ட் வந்து 260 வந்திருக்கு. என்னன்னா 273 6 நாளைக்கு சேர்த்து நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா 10,662 ஏர்ன் பண்ணியிருக்கோம் கைஸ். ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 216 வந்திருக்கு அமௌண்ட்டு. தேங்க்யூண்ணா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம 60 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு காட்டுறோன்ற சேலஞ்சில் டே 6 இன்னைக்கு டேட்டு ஜூலை 6. இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா 3:57 ஆகுது கைஸ். 4 ஹவரத்துக்கு 3 நிமிஷம் இருக்குது. நான் இந்த நேரத்துக்குலாம் கிளம்பிட்டேன் கைஸ். இப்போ வந்து ஆர்டர் எதுவும் எடுக்கல, கிளம்பாக்கம் தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா இன்னைக்கு திங்கக்கிழமை. ஆர்டர் ஃப்ளோ கொஞ்சம் நல்லாயிருக்கும். போயிட்டு ஏதாச்சும் ஆர்டர் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், நான் ஆர்டர் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ டைம் வந்து 4:45 ஆகுது. இப்போ தான் கைஸ் ஃபஸ்ட் ரைடு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் ரைடு அதுவும் ரொம்ப பெரிய ரைடெலாம் இல்லை. இப்போது இங்கேருந்து மேடவாக்கம் போகணும். கிலோமீட்டர் எவ்வளோ வந்துச்சுன்னு நான் பிக்கப் பண்ணிட்டு சொல்கிறேன் கைஸ். உட்காருங்க அப்போ. கைஸ் கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இது வந்து 16 கிலோமீட்டர் 25 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு. ஓகே தேங்க்யூ. இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 216 வந்திருக்கு அமௌண்ட்டு. கஸ்டமர் 226 பே பண்ணிட்டாரு. கைஸ் டைம் இப்போ 5:30 ஆகிடுச்சு. நமக்கு இப்போ ஒரு சின்ன ரைடு கிடச்சிருக்கு. 2 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப்பு. 6 மணிக்குள்ளே போயிட்டா ஒரு ரைடு எடுக்கலாம். $86. ஓகே ஓகே ஓகே. கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 86 வந்துச்சு. கஸ்டமர் 100 பே பண்ணிட்டாரு. கமிஷன் போக 79 வந்துருக்கு கைஸ். நான் இப்போ வரும்போதே ஊபரில் ஒரு ரைடு அக்செப்ட் பண்ணிட்டேன். காரப்பாக்கம் சின்ன ரைடு தான். 180 வந்துச்சு அமௌண்ட்டு. இதே மாதிரி தான் பெரிய ரைடு அக்செப்ட் பண்ணலான்ட்டு கிளம்பாக்கத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, இந்த ரைடு போகலாம். 3742 தப்புன்னு வருது ப்ரோ. மறுபடியும் சொல்லுங்கள். 3742 உட்காருங்க. கைஸ் கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 14 கிலோமீட்ரு 23 நிமிஷம் காட்டுது கைஸ். கரெக்டாக 6:03க்கு ரீச் ஆகும்னு போட்டிருக்கு. $182. ஓகே ப்ரோ, தேங்க்யூ.
கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 182 வந்துச்சு. கஸ்டமர் 185 பே பண்ணிட்டாரு. கைஸ் இப்போது டைம் வந்து 6:50 ஆகுது. நம்ம போன ரைடு கரெக்டாக 6:03க்கு முடித்தோம். 50 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு போர்ட்டரில் ஒரு ரைடு கிடச்சிருக்கு. இதுவும் ஒரு சின்ன ரைடு தான், 6 கிலோமீட்டர் தான் காமிச்சிது. இங்கே 1.2 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி சோழிங்கநல்லூர் ஒரு ட்ராப்பு, பெரும்பாக்கம் ஒரு ட்ராப்பு, 2 ட்ராப்பு கொடுத்துருந்தாங்க. 120 அமௌண்ட் காமிச்சிது. காய்ஸ் பார்சல் பிக் பண்ணியாச்சு. இந்த கவர் தான், இது மாதிரி 2 இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ராப் வந்து 3.7 கிலோமீட்ரு. ப்ரோ பார்சல் இது பேமெண்ட் யார் ப்ரோ பண்ணுவா? பேமெண்ட் யார் பண்ணுவா? ஓகே. ஹலோ. அண்ணா பார்சல் டெலிவரி பண்ணிட்டேன். கொடுத்துட்டேன். ஜிபே நம்பர் இதுதானா? கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு அமௌண்ட் 120 வந்திருக்கு. கஸ்டமர் இன்னும் அமௌண்ட் பே பண்ணல, பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. கமிஷன் போக 105 வந்திருக்கு கைஸ். நான் வர வழியிலேயே இன்னொரு ரைடு அக்செப்ட் பண்ணேன். இன்னும் கஸ்டமருக்கு கால் பண்ணவே இல்லை. இது இங்கேருந்து 1.1 கிலோமீட்டர் இருக்குது பிக்கப்பு. இங்கே பிக்கப் பண்ணி ட்ராப் வந்து டி நகர். ஒரு தடவை கால் பண்ணி சொல்லிடலாம். அப்படியா? எனக்கு அந்த பக்கம் பின்னாடி காமிச்சிது. டபுள் 0 உட்கார். ஓகே போலாமா? கைஸ் கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 20 கிலோமீட்ரு, 36 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு. ஜிபே தானே? ஓகே தேங்க்யூ. கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு அமௌண்ட் வந்து 260 வந்திருக்கு. கஸ்டமர் பே பண்ண வேண்டியது 250. 10 ரூபா வேலெட்டில் ஆட் ஆகிடும். கைஸ் இப்போ டைம் வந்து 8:45 ஆகுது. நம்ம போன ரைடு 8 மணிக்கு முடித்தோம். 8 மணிக்கு முடிச்சுட்டு இப்போ தான் கைஸ் நமக்கு அடுத்த ரைடு கிடச்சிருக்கு. இது வந்து ஊபரில் கிடச்சிது. இங்கே 3 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி திருவேற்காடு ட்ராப்பு, ஊபர் பார்சல். 13 கிலோமீட்டர் வந்துச்சு. அதுக்கு அமௌண்ட்டு 190 ரூபா வந்துச்சு. அதனால தான் 3 கிலோமீட்டராக இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்துட்டேன். பெரிய ரைடாகவே எதுவுமே இல்லை கைஸ், எல்லாம் சின்ன சின்ன ரைடாகவே போட்டுட்ருக்காங்க. ஓகே ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ? சரி ஓகே. கைஸ் பார்சல் பிக்கப் பண்ணிடுச்சு. இது சின்ன பார்சல் தான். 13 கிலோமீட்டரு, 40 நிமிஷம் காட்டுது. என்னண்ணா? 273 ஜிபே தான்.
காய்ஸ் இப்போ நம்ம ட்ராப் பண்ண ரைடு வந்து கோயம்பேடுலேருந்து ஆவடி ட்ராப்பு 17 கிலோமீட்டர் வந்துச்சு. 17 கிலோமீட்டருக்கு 273 அமௌண்ட் வந்துச்சு. சரி, அமௌண்ட் அதிகமாக இருக்கேன்ட்டு எடுத்துகிட்டு அப்படியே அந்த பார்சலையும் போகிற வழி தான் கொடுத்துட்டு அது ரிட்டன் அப்புறம் வந்து ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா, ஆனால் கஸ்டமர் ஏறும்போதே கொஞ்சம் சீக்கிரம் போக முடியுமா அப்படின்னு கேட்டார். அதனால் வேறு வழி இல்லாமல் இப்போ இவரை ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ இந்த பார்சலை போய் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். இது இங்கேருந்து 10 கிலோமீட்டர் 24 நிமிஷம் காட்டுது கைஸ். ஆல்ரெடி ஒரு 20 நிமிஷம் கிட்ட லேட் ஆகிடுச்சு. பார்த்துக்கலாம். காய்ஸ், பார்சல் டெலிவரி பண்ணுற லொக்கேஷன் வந்துட்டோம். அவங்க யார் பண்ணுவா? இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணிச்சு. இதுக்கு 191 வந்துருக்கு. கஸ்டமர் பே பண்ணிட்டாங்க. போன ரைடு முடிச்சு 5 நிமிஷம் ஆகுது. நமக்கு இப்போ ஒரு ரைடு கிடச்சிருக்கு. இது ஒரு சின்ன ரைடு. 600 மீட்டரில் பிக்கப் பண்ணி சிக்கராயபுரம் ட்ராப்பு 7 கிலோமீட்டர் வந்துச்சு. கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 7 கிலோமீட்டர் 16 நிமிஷம் காட்டுது. அதுதான். இந்தாங்க. காய்ஸ், இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 105 அமௌண்ட் வந்துச்சு. கமிஷன் போக 97 வந்திருக்கு கைஸ். காய்ஸ், போன ரைடு 11:30க்கு 11:10க்கு முடித்தோம். இப்போது டைம் வந்து 11:30 ஆகுது. இப்போது ரேப்பிடோவில் ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது பிக்கப் கிலோமீட்டர் வந்து 1.4 காமிச்சிது. இங்கே பிக்கப் பண்ணி வடபழனி ட்ராப்பு. ஓடிபி சொல்லுங்க ப்ரோ. 9896. நம்பர் ஹெல்மெட். போலாமா? கைஸ், கஸ்டமரை பிக்கப். சாப்பிட்டோம் ப்ரோ. நீங்கள் சாப்பிட்டீங்களா? கைஸ், கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 13 கிலோமீட்ரு 35 நிமிஷம் காட்டுது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். வீடியோ போட்டு பாப்போம். ஓகே ப்ரோ. இன்ஸ்டா ஐடி போட்டு சொல்லுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தல சக்தி 01. ஃபாலோ பண்ணுறேன். ஓகே ப்ரோ. பை ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. கைஸ், இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 159 வந்துச்சு. கஸ்டமர் 180 பே பண்ணிட்டாரு. 21 டிப்ஸு. கைஸ், மணி 12:15 ஆகுது. போன ரைடு இப்போ தான் முடித்தோம். 2 நிமிஷம் கூட இருக்காது. நமக்கு உடனே ஊபரில் ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். 2.7 கிலோமீட்டர் பிக்கப்பு. ஊரப்பாக்கம் ட்ராப்பு. ஊபர் பார்சல் கைஸ். இது பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. காரா தெரப்பி சென்டர்.
இதோ இந்த ஷாப் தான் கைஸ். மேலே போய் பார்க்கலாம். பூட்டிருக்கு. ஆனால் லொக்கேஷன் வந்துட்டேண்ணா. ஆ ஓகேண்ணா. ஸ்கூல் தான் மெயின் ரோட்லேயே ஊரை பக்கம் மெயின் ரோட்லேயே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆனந்தவல்லின்னு சரி ஓகே. ஊரை பக்கம் என்ட்ரன்ஸ்லேயே. ஓகே ஓகே. அம்மாடி வெயிட் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போல். காய்ஸ் இது 27 கிலோமீட்ரு 48 நிமிஷம் காட்டுது. இது இப்போ வரும்போதே நான் ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணேன் ரேப்பிடோவில். ரேப்பிடோவில் வந்துச்சு. பார்சல் ஆர்டர் தான். பெரிய பார்சலாக சின்ன பார்சலாக தெரியல. 2.6 கிலோமீட்டர் காமிக்குது கைஸ். அதோட பிக்கப்புக்கு போய் எடுக்கலாமா இல்லை கேன்சல் பண்ணிவிட சொல்லலாமா கேட்டு பார்க்கலாம். பார்சல் எவ்வளோ பெருசாக சின்னதான்ட்டு. சின்னதாக இருந்தால் எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். கைஸ் அந்த ரேப்பிடோ கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி கேட்டேன் பார்சல் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. அது சின்ன பார்சல் தான், முன்னாடி வச்சுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இங்கேருந்து 2.5 கிலோமீட்டர் காமிக்குது கைஸ் பிக்கப்பு. அப்படியே இதையும் பிக்கப் பண்ணிவிட்டு போயிடலாம் கைஸ். அடுத்த பார்சல் பிக்கப் பண்ணுற லொக்கேஷன் வந்தாச்சு. நாகல்கேணி தானே? நாகல்கேணி. ஆ ஓகே. ஓடிபி கைஸ் இந்த பார்சலையும் பிக்கப் பண்ணியாச்சு. இது போகிற வழி தான். இது இங்கேருந்து 15 கிலோமீட்ரு 33 நிமிஷம் காட்டுது. அமௌண்ட்டு 170 வந்துச்சு. பே பண்ணிட்டாங்க கைஸ். ஃபஸ்ட்டு பார்சல் டெலிவரி பண்ணுற லொக்கேஷன் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பார்சல் டெலிவரி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஊரை பக்கம் தான். அதுக்கு இங்கேருந்து 14 கிலோமீட்டர் 23 நிமிஷம் காட்டுது கைஸ். செகண்ட் பார்சல் டெலிவரி பண்ணுற லொக்கேஷன் வந்துட்டோம். ஸ்கூல் தான் சொன்னாங்க. இந்த ஒரு ஸ்கூல் இருக்கு. கைஸ் இந்த ஊபர் பார்சலை டெலிவரி பண்ணியாச்சு. இதுக்கு 336 அமௌண்ட் வந்துச்சு. கஸ்டமர் பே பண்ணிட்டாங்க. கைஸ் இப்போ டைம் வந்து 2 நம்ம மார்னிங் வந்து 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அப்படின்னா 10 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். 10 மணி நேரம் ஓட்டி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னா 1905 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம் கைஸ். 3000 ரூபா ப்ராஃபிட் எடுக்கலான்ட்டு பிளான் பண்ண முடியாது போல். 2000 ப்ராஃபிட் எடுக்கணும். ஓகே கைஸ் இதுலேருந்து ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போது டைம் வந்து 5:45. நம்ம இந்த டயத்துக்கு தான் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறோம். முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போது நமக்கு ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது வந்து 1 கிலோமீட்டரில் பிக்கப் வந்து எஸ்ஆர்எம். ட்ராப் வந்து அயனம்பாக்கம் தான் நினைக்கிறேன். ஓகே நான் பிக்கப் பண்ணிவிட்டு சொல்கிறேன் கைஸ். ஓகே 6560. ஓகே ஓகே. போலாமா? கைஸ் கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது வீடியோ ப்ரோ.
மதுரை வாயில்னு போட்டிருக்கு. மதுரை வாயில்லாம் தாண்டி போகுது. கைஸ், அந்த ஆட்டோக்காரங்களை பார்த்தீங்களா? ஒரு கேங்காக ஃபார்ம் பண்ணிட்டு நான் பிக்கப் பண்ண போகும்போதே என்னை பார்த்தாங்க. ஒருத்தர் மட்டும் என்னையே தான் பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் கிட்ட வந்தார். என்ன நினச்சாருன்னு தெரில, ஒன்றும் கேட்கல. கேமரா வச்சுருந்ததுனாலையா என்னன்னு தெரில. இந்த இடத்துல ப்ராப்ளம் வரும்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கைஸ். இதானா ஜிபே தானே ப்ரோ? ஜிபே. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. கைஸ், இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 353 வந்திருக்கு. கமிஷன் போக 333 கிடச்சிருக்கு கைஸ். ஒரு நிமிஷம் கால். கைஸ், இப்போது டைம் வந்து 6:53 ஆகுது. போன ரைடு 6:40க்கு முடித்தோம். இப்போ ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு பக்கத்துலேயே தான் இருந்தார் கஸ்டமரு. இது கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 17 கிலோமீட்டர் மடிப்பாக்கம் ட்ராப்பு. நம்ம பைக் பூஸ்டரில் தான் வந்துச்சு. 163 காமிச்சுதான் நினைக்கிறேன் அமௌண்ட்டு. இங்கே தான். கைஸ், இந்த ரைடை ட்ராப் பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஆனால் லொக்கேஷன் மாற்றி போட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்பிச்சாங்க. இது பல்லாவரம். அது இங்கேருந்து 1 நிமிஷம் 7.5 காமிச்சுது. ஆப்போசிட்டில் ஒன்று. அது இங்கேருந்து 7.5 கிலோமீட்டர் காமிக்குது. அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ ஆகும்னு கேட்டதுக்கு நான் 100 ஆகும் அப்படின்னு. 100 7.5 கிலோமீட்டருக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரில. நான் 100 பேசிட்டேன். போன ரைடுக்கு அந்த ரைடுக்கு 180 வந்துச்சு. அப்படின்னா அப்படி இருக்கு. நமக்கு 280 கிடைக்கும். सोशल मीडिया कैमरा है, वो अच्छा है, सेफ्टी के लिए 1 नंबर है ना। सेफ्टी अच्छा। हाँ, सेफ्टी अच्छा। ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 179 வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 7.5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்ததுனால 280 பே பண்ணிட்டாங்க. கைஸ், போன ரைடு முடிச்சு ஒரு அரை மணி நேரம் இருக்கும். நமக்கு இப்போது போர்ட்டரில் ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. இங்கே தான் பிக்கப்பு. இங்கே இது பல்லாவரம் கைஸ். இங்கே பிக்கப் பண்ணி இது வந்து பெருங்குளத்தூர் போகணும். கைஸ், பார்சல் பிக்கப் பண்ணியாச்சு. இங்கேருந்து 11 கிலோமீட்டர் 26 நிமிஷம் காட்டுது. கைஸ், இந்த பார்சலை பிக் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ வர வழியில் நமக்கு இன்னொரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது இங்கே 600 மீட்டர் பிக்கப்பு. இது எந்த ஏரியான்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் இருங்க, பார்க்குறேன். பம்மலில் பிக்கப் பண்ணி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப்பு கைஸ். 8 கிலோமீட்டர் வந்துச்சு. 80 ப்ளஸ் 10 ரூபா டிப்ஸ் போட்டிருந்தாங்க.
ஓகே, தேங்க்யூண்ணா. கைஸ், இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 100 வந்திருக்கு, கஸ்டமர் பே பண்ணிட்டாரு. கமிஷன் போக 92 வந்திருக்கு கைஸ். கைஸ், போர்ட்டர் பார்சல் டெலிவரி பண்ணுற லொக்கேஷன் வந்துட்டோம். $132. ஆ, ஓகேண்ணா, தேங்க்யூ. கைஸ், இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 144 வந்திருக்கு. ஆனால் கஸ்டமர் பே பண்ண வேண்டியது 132. 12 ருபீஸ் ஆன்லைனில் பே பண்ணிடுவாங்க. கமிஷன் போக 126 கிடச்சிருக்கு கைஸ் இதுக்கு. கைஸ், இப்போது டைம் வந்து 11 ஆகுது. நம்ம லாஸ்ட் ரைடு பெருங்குளத்தூரில் கரெக்டாக 10 மணிக்கு முடித்தோம். அந்த ரைடு முடிச்சுட்டு அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரைடு எதுவும் கிடைக்கல. அப்புறம் அப்படியே எம்டிஆகவே வந்துட்டேன் கைஸ். சாப்பிட்டுட்டு வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஒரு 9 ஹவர்ஸ் ஓட்டியிருந்தோம். அப்புறம் இப்போ வந்து 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து மணி 11, 4.5 மணி நேரம் கைஸ். அதில் ஒரு 9, டோட்டலாக 13.5 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். 13.5 மணி நேரம் ஓட்டி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னா 2724 கைஸ். கைஸ், எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா, நம்ம மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது 5993 இருந்துச்சு. இப்போ வந்து 6213 இருக்குது. அப்படின்னா 220 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பெட்ரோலுக்கு 350 மைனஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் சாப்பிட்றதுக்கு 50 ரூபா ஆச்சு. மதியம் 70 ரூபா ஆச்சு. இப்போது 60 ரூபா ஆச்சு. நம்மளோட ப்ராஃபிட் இன்னைக்கு 2194 கைஸ். நம்ம 60 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு காட்டுறோன்ற சேலஞ்சில் நாள் 6 இன்னைக்கு. 6 நாளைக்கு சேர்த்து நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னா 10,662 ஏர்ன் பண்ணியிருக்கோம் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். நம்ம நாளைக்கு வீடியோவில் திரும்ப சந்திப்போம்.